ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரோஸ்டர் மஷ்ரூம் தான் செய்ய போகிறோம். ஈவினிங் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் யோசிக்கிறீங்களா? ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடயே நம்ம இப்போ மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாஸ்லாம் ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீசர்ல. அதுக்குள்ள இந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், சால்ட் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவு மிக்ஸ் ஆகட்டும். நான் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ல நல்லா ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நம்ம இப்ப மேரினேட் பண்ண மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாவுல ஒண்ணா டிப் பண்ணிட்டு, வாட்டர்ல ஒரு வாட்டி டிப் பண்ணிட்டு, அகைன் இந்த மாவுல டிப் பண்ணி நம்ம ஓரமா வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சிடலாம், எல்லா மஷ்ரூம்ஸும். இதுதான் ப்ராசஸ். மஷ்ரூம் எடுத்து ஒரு வாட்டி மாவுல டிப் பண்ணிடுங்க, அகைன் ஐஸ் வாட்டர் டிப் பண்ணிட்டு, அகைன் அந்த மாவுல டிப் பண்ணிட்டு ஓரமா வச்சிருங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போறீங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கன் டேஸ்டே இருந்தது, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.